அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 5/3/2025. சஷ்டி திதி நண்பகல் 12:52 வரை. அதன் பிறகு சப்தமி திதி கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் பின்னிரவு 1:06 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் பின்னிரவு 1:06 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சனி பகவான், மீனத்தில் புதன் ராகுடன் சுக்கிரன் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வேலி மற்றும் மதில் சுவர் அமைக்க, வீட்டை புதுப்பிக்க, கடன் தீர்க்க, வாகனம் விற்க, முட்செடிகள் அகற்ற, வழக்குகள் தொடர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. ஆனால் அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை ஒருபோதும் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்புக்கு அடிமையாகுவீங்க. அன்பு காட்டுறதுனால ஏமாந்து போயிடுவீங்க. அந்த தூய்மையான அன்பு, அந்த பசுமையான அன்பு, அந்த வெள்ளேந்தித்தனமான ஒரு அன்பும் சிரிப்பும் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அதுதாங்க உங்களை வாழ வச்சுன்னு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அன்பை காட்டி துரோகம் செய்தவங்க ஒருபோதும் வாழ முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரிடமும் தூய்மையான சுத்தமான அன்பை காட்டக்கூடியவர்கள், பிரதிபலன் பார்க்காம பிறரை நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 2-3 நாளாகவே வீட்டில் கடாமுடான்னு ஏதாவது ஒரு சத்தம் வந்துன்னு இருக்குது. ஏதோ அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு விதத்தில் பேசுகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் பேசின்னு இருக்கீங்க. நடந்ததெல்லாம் அவங்க இழுத்து பேசுகிறாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளார கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் காலை 8:13 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. தள்ளிப்போன வேலைகள்லாம் சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்தில் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிப்பாங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுகாதிபதி சந்திரன், அவர் பிரபல பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்றாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. பணப்பற்றாக்குறை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த கரடுமுரடான சம்பவங்கள் அதெல்லாமே விலகி உயரதிகாரிகளுக்கும் நெருக்கமாவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வியாகும். ஆமாங்க, இறைவன் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாருங்க. மற்றவங்க மூலமாக சொல்லி கொடுக்குறாரு, சுற்றி இருக்கிறவங்க மூலமாக சொல்லி கொடுக்குறாரு, காலத்தின் மூலமாகவும் நமக்கு சில விஷயங்களை
கணிச்சு கொடுக்குறாரு. ஆனால் அதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த கால சூழ்நிலையில் ஏற்படுத்தக்கூடிய பாடங்களிலிருந்து படிப்பினை அதிகமாக படித்து கொண்டு அனுபவ அறிவால் எல்லாவற்றையும் சாதித்து தோல்விகளிலிருந்து மீண்டு வந்து சாதனை படைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 8:13 உங்கள் ராசிக்குள்ளார தான் இருக்க போகிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கு முழுக்க பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கரார் பெருவழி, எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசிடுவீங்க, சுறுசுறுப்பானவங்க, எதுவாக இருந்தாலும் எதிரே முகம் பார்த்து கேள்வி கேட்டுருவீங்க. ஆனால் இன்றைக்கி ராசிக்குள்ளார வராருங்களா, இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அதுலேயும் நீங்கள் ஏமாந்துடாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிடுசிடுன்னு கோபம் வரும். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லார்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷமெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றதுனால கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை தொட்டாலும் கொஞ்சம் தாமதமாக தாங்க போய் முடியும். அதுக்காக டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி வாடிக்கையாளர்களால் சின்ன தொந்தரவுகள், வேலையாட்களால் சில தலைவலிகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யதார்த்தத்தை எடுத்துரைப்பவர்கள் எப்போதும் எதிரிகளாகவும் போராளிகளாகவும் தான் சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என்ன இருக்குதோ அதை பேசுவீங்க. எது நியாயமோ எது தர்மமோ அதை செய்வீங்க. கடந்து வந்த வரலாறு எதை கூறுகிறதோ அதை தான் நீங்கள் எடுத்து காட்டி பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் கலப்படமில்லாத யதார்த்தத்துடன், கற்பனை இல்லாத யதார்த்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பேச்சு குரல் கொஞ்சம் வசந்துக்கிட்டே போகுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதனும் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். நல்ல வாழ்க்கை துணை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருந்தர ஜாதகமும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக பேசுவீங்க, கோபமாக பேசுவீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. ஆனாலும் பழைய பாக்கிகள் இன்னும் வசூலாகலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. அவங்களால உங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் டென்ஷன் இருந்துருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, தவறுகளை திருத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் தவறுகளை பழக்கப்படுத்தி கொள்வதில் தான் தவறு இருக்கிறது. தவறுங்கிறது தவறி நடந்துட்டால் எப்பயுமே தவறு கிடையாது. ஆனால் அந்த தவறையே அடிக்கடி செய்துருந்தோம்னா அதுதாங்க மாபெரும் தவறாக மாறுதுங்க. அதனால தாங்க தவறு சின்னதாக இருக்கும்போதே, தொடக்கமாக இருக்கும்போதே அதை தூக்கி எறிந்து விட்டு சரியான பாதையில் பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற வீட்டில் இன்றைக்கி போய் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் புரிதலும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கரைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வீண் விரயங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மாலுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதனுடைய தேவை என்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு யோசித்து வாங்குங்க. சும்மா எல்லாரும் வாங்குகிறாங்க, விளம்பரத்தில் பார்த்தோம் நாமும் ஒன்று வாங்கி வைப்போம் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவசியமானது எது, அவசியம் இல்லாதது எது, இப்போ தேவைப்படுறது எது, பிறகு தேவைப்படுவது எது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு செலவு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி நல்லா இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துட்டுருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் ஓரளவு நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் பொழுது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், உனக்கான கெடுதல்களை நீங்கே இன்று முதல் விதைத்து கொள்கிறாய் என்பதை. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நாம் கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அன்னையிலேருந்து நமக்கான கெடுதலையும் நாம் ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தாங்க கெட்டது செய்து கெட்டதே சேரதை விட நல்லதை செய்து நல்லதே சேரட்டுமே, அது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குமே அப்படின்னு புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுபவர்கள், உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். பசிக்குது ஆனால் சாப்பிட முடியலை, சாப்பிட்டாலும் சரியாக ஜீரணமாக மாட்டேங்குது, அந்த மாதிரி நிலைமை இருக்குங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தர்ம சங்கடங்கள் அதெல்லாமே விலகுங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். முழுசாக யாரையும் நம்பாதீங்க, உங்களை மட்டும் முழுசாக நம்புங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி விவாதங்கள்லாம் வரும். ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்கு போய் கோபிச்சிக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்தில் லாபம் எல்லாமே இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும். உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை மாறத்துக்கு நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்து நல்ல காலம் வருது, அதனால் நிச்சயமாக மாறிடுவீங்க. வருமானமும் உயரும்.
குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிள்ளைகளையெல்லாம் குடும்பத்தினுடன் அழைச்சிக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, சுமார் தான் செலவுகள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகளை சுருக்கி கொள்ள வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் போய் நம்ம மனசு மாறினாலே நிலைமை மாறிவிடும். இதுதாங்க மெய். அதனால தாங்க வீடு கட்டின பிறகு நான் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறேன், புது வண்டி வாங்கின பிறகு நான் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறேன். அந்த மெயினான ஒர்க்கு இப்போ எடுத்து பண்ணிட்டுருக்கேன்ல, அது முடிஞ்ச பிறகு நான் என்ன பாருங்கள், அதுக்கு பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இப்படியெல்லாம் எதையாவது சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதை தள்ளி போட்டுக்கொண்டு தன்னைத்தானே சங்கடப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான். ஆனால் இப்போ நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க. இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை, நடக்கிறபடி நடக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாம் நல்ல விதத்தில் இருப்போம், நாம் சங்கடப்பட்டுக்கிட்டு எதுக்கு நாம் சோகமாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் சிரித்த முகத்துடன் இப்போதெல்லாம் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவுகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கடந்த 2-3 நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குடும்பத்திலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வீட்டிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சண்டை சச்சரவுலாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்னதை அவங்க கேட்டுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய உள் மனசை கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. நீங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி இன்னைக்கு கொஞ்சம் முழுசாக புரிஞ்சுப்பீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள், முன்னாடிலாம் அவங்களால கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது, அதெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பாசமாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க. நாம் இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்போ அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க, தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இனிமேல் நம்ம காத்திருக்க வேண்டாம், நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நாமே ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாமே, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் நமக்கு நட்பு வட்டத்தில் இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவாமலாம் போயிடுவாங்க. எல்லாத்தோட கடவுள் நமக்கு துணையாக இருக்கார், அவர் நம்மளை கண்டுக்காமல் இருந்தார், இனிமேல் நம்மளை கண்டுப்பார் அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்கு விற்று தரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சிடுன்னு கோபமாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சீக்கிரமாக வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தவறியதையெல்லாம் தவறாமல் எடுத்து காட்டுகிறது, நினைவூட்டுகிறது தனிமை. ஆமாங்க, தனிமையில் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நினச்சி பார்ப்பீங்க. தனிமையாக உட்கார்ந்துக்கிட்டு ஏமாந்துட்டமே, இறக்கப்பட்டு ஏமாந்துட்டமே, எல்லாரும் சொன்னதை நம்பிட்டமே, இப்போ நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு பல நேரங்களில் தனிமையில் அமர்ந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கும் நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்கணும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க. குத்தி காட்டி எதையும் சொல்ல வேண்டாங்க. அன்பால் தான் எல்லாத்தையும் பெற முடியும். ஆத்திரத்தால் பாதிப்பு தான் உருவாகுமே தவிர அந்த நேரத்தில் 4 கேள்வி நான் நறுக்குன்னு கேட்டுட்டேன்னு ஒரு திருப்தி வரும். ஆனால் அடுத்த நேரம் நினச்சி பார்த்தா என்ன இருந்தாலும் நான் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இன்னைக்கு வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க.
அடுத்தவங்கள்ட்ட போய் எதுவும் ஏமாந்துடாதீங்க, சாட்சி கையெழுத்து இதுலேயும் போட்டுறாதீங்க. வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இருந்தாலும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக தாங்க நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் ஏமாந்துட்டமே, ஏமாற்றப்பட்டுட்டமே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வந்து உங்களை தாக்கும். பல நேரங்களில் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, நூதனமாக ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவீங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. எதையாவது நீங்கள் இயற்கையாக இயல்பாக யதார்த்தமாக சொல்ல போனீங்கன்னா அதை குதர்க்கமாக குழப்பமாக புரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இருப்பாங்க. அப்படி இருக்கனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க பொறுமையாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சந்திராஷ்டம பாதிப்பு உங்களை விட்டு விலகிறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்காக நீ எதை செய்து கொள்கிறாயோ அது நீ மண்ணில் புதையிரும்போது சேர்ந்து புதைந்துவிடும். ஆனால் பிறருக்காகவும் உலகிற்காகவும் நீ எதெல்லாம் செய்கிறாயோ அது உன் மறைவுக்கு பிறகும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும். இந்த உலகம் அதை பேசிக்கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போகிறப்ப பெருசாக ஒன்றும் தூக்கிட்டு போக போகிறதில்ல, வர்றப்பவும் கையை விரிச்சிட்டு தான் நாம் வந்திருக்கோம். இருக்கும்போது எல்லாருக்கும் நம்மால் முடிஞ்சதை செய்வோம் சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அமைதியாக அலட்டி கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி சின்ன சின்ன சந்தோஷங்களும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. யோகாதிபதி குரு பகவானுடன் இன்னைக்கு சந்திரன் சேர்றதுனால திடீர் பண வரவு உண்டு. ட்ரேடிங் வகைகள் மூலமாகவும் சிலருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் மறைந்து கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்கள், மறைவான விஷயங்களை வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிறருடைய நகைகளை வாங்கி அணிகிறதோ, பிறருடைய வண்டி வாகனத்தை பயன்படுத்துகிறதோ அதையெல்லாம் கூட தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகும். வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும், நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதையும் இன்றைய தினத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சனி பகவானுடைய போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால சிலர் மீது கோபம் வரும். சிலர் நீங்கள் பகைச்சிக்க வேண்டியிருக்கும். அந்த பகைமை பாராட்டாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் கேதுவும் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்தமான கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வெற்றி வந்து சேருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தோல்வியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம், தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் தோற்றுப்போவதாக அர்த்தமில்லை.
தோல்விகளை தாண்டி தோல்விகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க போராடுவதற்கென்னே பிறந்தவங்க நீங்கள். எந்த தோல்வியாக இருந்தாலும் மற்றவங்க மாதிரி உடஞ்சி போக மாட்டீங்க. அதானே, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே அது மாதிரி தான் நடந்தது, அதில் அப்புறம் நான் சரி பண்ணி மேலே வந்தேன், இதையும் எனக்கு சரி பண்ண தெரியும்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமாக பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபமெல்லாம் இருக்குது, அதிகப்படியான லாபமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. 4வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் பிரகாசமாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வரும். உத்தியோக வகையில் இருந்து வந்த மறைமுக சூழ்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, துடைக்க யாருமே இல்லாத நேரத்திலே எல்லோர் முன்பும் வரக்கூடிய கண்ணீரும் ஒரு வகையில் துரோகிதான். ஆமாங்க, அழறது கூட நீங்கள் வந்து அறையில் உட்கார்ந்து தனிமையில் தாங்க அழுவீங்க. எல்லார் முன்னிலையிலும் நீங்கள் அந்த அழுகையோ சோகத்தையோ ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எல்லார் முன்னிலையிலும் அழுக கண்ணீர் வருதுன்னா அந்த கண்ணீர் மேலேயே கோபப்படக்கூடிய கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 7 முடிஞ்ச பாடலில் 5 குரு வந்தார், ஏதோ பரவாயில்ல, பெருசாக இது வரைக்கும் அள்ளி கொடுக்கல, ஆனால் இனிமேல் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா மே மாதம் மிடில் வந்து குரு பயிற்சி வருது, அதனால் இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜல்லி மணல்லாம் வாங்கி போட்டு 4 மாதம் ஆகுதுங்க, இன்னமும் வந்து அப்ரூவல் வரல, அதுக்காக காத்து கொண்டிருக்கேன், வீடு கட்டவே இன்னும் தொடங்கலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தவங்க மடமடன்னு வீடு கட்ட தொடங்குவீங்க. அதற்கான முனைப்பில் இறங்குவீங்க. பிளான் அப்ரூவல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் லாபம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும், விளம்பரம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் தான். இருந்தாலும் இந்த குறைஞ்ச சம்பளத்தில் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது? அதனால் விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுவோங்கிற முயற்சியில் முனைப்பில் இருக்கீங்க. புதுசாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிக்கல் இருக்குது, செலவு இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் வரும். கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உங்களை நீங்களே ரசிப்பது, உங்களை நீங்களே மதிப்பது, உங்களை நீங்களே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது.
இதெல்லாம் தாங்க உங்களுடைய முதல் வெற்றி. அதனால தாங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. என்னால் முடியும், இதை செய்து காட்ட முடியும், எனக்கு இது மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்குது, நான் சின்ன வயசுலேயே அடிபட்டு வந்திருக்கிறேன், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது என்று எங்கும் எப்போதும் உள்மனதுடன் சொல்லிக்கொண்டு அந்த உடைந்து போன மனதை அவ்வப்போது தேற்றி வைத்து கொண்டு பல சாதனைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. பழுதானதெல்லாம் இன்னைக்கு சரி செய்வீங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதுவும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த விளையாட்டு சாதனங்கள், அதே மாதிரி உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பனிப்போர் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய டிசைனில் இருக்கிற நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் தீரும். பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத வெற்றிகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எந்த சூழ்நிலையிலும் தளராத மனம் கொண்டவர்களால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆமாங்க, மனசை மட்டும் நீங்கள் விட்டுட மாட்டீங்க. மனசுக்கு எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. தளராத மனது, உறுதியான மனதுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமாக இருக்குதுங்க. 3வது வீட்டுக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் நுழைய இருக்கார். அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும். தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ, விவாத மேடை அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டுங்க. வரன் தேடின்னு இருக்கீங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு ஓய்வும் தேவைப்படுதுங்க. நேரம் கிடைக்கும்போது கண்டதையும் யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். வரவேண்டிய பழைய பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதுவும் உங்கள் கையில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடுமனை வாங்கிறது விற்கிறது இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. அதே போல் பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த ஈகோ, கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. உலகில் சிரிக்கத் தெரிந்த ஜீவன் எது? மனிதன் மட்டும்தாங்க. விலங்குகள் சிரிக்காது, பறவைகள் சிரிக்காது. அப்போ மற்ற உயிரிடத்திலிருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுவது சிரிப்பு ஒன்று தாங்க. இந்த சிரிப்பு இருக்கு இல்லைங்களா, இது எதுக்குரிய கிரகம்? புதன் தாங்க சிரிப்புக்குரிய கிரகம். புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கலகலன்னு சிரிப்பாங்க, எல்லா வகையிலுமே சிரிப்பாங்க, எப்போவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்தவங்கள சிரிக்க வச்சு பார்ப்பாங்க. விகடகவித்துவம், நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லாயிருக்கும். டைம்லி ஜோக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நேரத்துக்கு
ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் புதனுக்குரிய அம்சம்தாங்க. அப்போது புதன் தான் சிரிப்புக்குரிய கிரகம். அந்த புதன் வந்து சுபத்தன்மை பெற்று சுபரோடு உட்கார்ந்து சுப நட்சத்திரங்களில் உட்காரும்போது வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புன்னகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே மெதுவாக மெல்லியதாக சிரிக்கிறது. அந்த சிரிப்பிலேயே அந்த புன்னகை சிரிப்புக்கு வந்து தனி மதிப்புங்க. அந்த புன்னகை சிரிப்புக்குரிய கிரகம் எதுன்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் வந்து அந்த புன்னகை சிரிப்புக்குரிய கிரகமாக இருக்கிறார். ஒருத்தவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க அப்படியே மெல்லிய புன்னகையால் சிரிப்பாங்க. அது ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அது அவங்க மேலே ஒரு ஆசையை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் சுக்கிரனுக்குரியதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாய் விட்டு சிரிக்கிறது, கலகலகலகலன்னு அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க மேலாம் விழுந்து சிலர்லாம் சிரிப்பாங்க, பெருசாக சிரிப்பாங்க. அது காரணம் வந்து புதனும் குருவும். இப்போ குரு பெருசு அப்படின்னாலே அங்கே வந்து குரு வந்துடுவார். அப்போ சிரிப்பவங்கள புதன் வந்துடுவார். அப்போ பெருசாக சிரிக்கிறது, ரொம்ப நேரம் சிரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிறது, கலகலன்னு சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து குருவும் புதனும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ பரிவர்த்தனை அடைந்திருந்தாலோ பார்த்து கொண்டாலோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆணவ சிரிப்பு, என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலெல்லாம் சிரிப்பாங்க பாருங்கள். அது சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவங்க கொஞ்சம் ஆணவ சிரிப்போடு இருப்பாங்க. அதில் வந்து புதன் வந்து அஸ்தங்கம் ஆயிருந்தாலோ வக்கரம் ஆயிருந்தாலோ பகையாக இருந்தாலோ சூரியனோட இருக்கும்போது அந்த மாதிரி ஆயிருந்தால் நிச்சயமாக அவங்கள்ட்ட ஒரு ஆணவ சிரிப்பு இருக்கும். ஒரு திமிராக சிரிக்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிரிச்சுட்டு ஏதாவது சொல்லிட்டு சிரிச்சுட்டு போவாங்க. அதுக்கு பேர் வந்து ஆணவ சிரிப்புங்க. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்திங்கன்னா விக்கி விக்கி சிரிப்பாங்க. அந்த சவுண்டு வரும். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் விட்டு விட்டு சிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து புதனும் சனியும் ஒன்றா இருந்தால் விக்கி விக்கி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது தேம்பி தேம்பி சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விக்கி விக்கி சிரிப்பாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே சிரிச்சுப்பாங்க. ஒரு சந்தோஷம் அப்படின்னா கூட நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் சிரித்து காட்டவே மாட்டாங்க. அது எந்த கிரகமாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிங்க. ராகு தான். ராகு வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் உள்ளுக்குள்ளாரே அப்படியே சிரிப்பாங்க. அதான் மனசுக்குள்ளாரே சிரிச்சுப்பாங்க. மனசு மட்டும் சிரிக்கும், ஆனால் பெருசாக முகத்தில் ஒன்றும் அடையாளமே தெரியாது. அப்போ புதன் ராகு உள்ளவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சுப்பாங்க. வெளியில் காட்டிக்கக்கூடாது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோன்னு காட்டிக்கூடாது, அல்லது வந்து நம்ம சிரிச்சிட்டோம்னா அவங்க வீக் ஆகிடும், அதனால் நம்ம வந்து சிரித்ததையே காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இறுக்கமாக ஆனால் உள்ளுக்குள்ளார லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது புதன் ராகு காம்பினேஷன். இன்னொரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நக்கல் சிரிப்பு பார்த்துக்கலாம், அப்படி நக்கலாக சிரிப்பாங்க இல்லைங்களா, அது வந்து புதனும் செவ்வாயும் அந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவங்கெல்லாம் நக்கல் சிரிப்பு சிரிக்கக்கூடியவளாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்த விட ஒன்று இருக்குங்க, பொறாமப்பட்டு சிரிப்பாங்க இல்லைங்களா, அந்த பொறாமைங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். பொறாமைக்குரிய கிரகம் கேது தான். கேதுவை எல்லோரும் ஞானம் மோட்சம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமப்படுறது இந்த கேது தான். புதனும் கேதுவும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஒன்றா இருந்தால் பொறாமையாக இருப்பாங்க, பொறாமையால் சிரிச்சுப்பாங்க. இப்படி அவர் ஆயிட்டார், நாம் அவர் கூட தான் படித்தோம், ஆனால் நமக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, இப்படி பொறாமையோடு சிரிக்கிறது புதனும் கேதுவும். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கா, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கிற இதில் கிடையாது. பழமையான நூல்களை தேடி படிங்க. சாரதீபிகா வந்து பல தீபிகை, சாரதீபத்திலேருந்து பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது சும்மா கோள்கள் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை நிலைமை எல்லாத்தையும் உணர்த்தக்கூடியது. மற்றவங்க யாரும் நமக்கு உணர வைக்கிறது எல்லாமே ஜோதிடம் தாங்க. அப்போது ஜோதிடத்தை நாம் தெரிந்து கொள்வோம், சிரித்து மகிழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.